ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சளி கஞ்சி வச்ச போகிறோம். பச்சரிசி 1 டம்ளரு, மிளகும் இஞ்சியும் தேங்காய் பூவு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி காயட்டும். தண்ணி காயுது. பச்சரிசி, ஒத்த ஏலக்காய், மிளகு இஞ்சியும் கொஞ்சமாக தேங்காய் பூ லைட்டாக போட்டு லவுட் அரைச்சிக்கிறேன்னா கொஞ்சம் தூவி கூட கொஞ்சோண்டு வேணும். உப்பு முட்டுண்டு, உப்பு தேவைக்கேற்ற உப்பு, மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். தண்ணி காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அரிசியும் நாட்டு சர்க்கரை ஊற்றி கலந்துக்கலாம். சளி அப்படியே முறிக்கும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் தண்ணியை அரைச்சி ஊற்றிக்கலாம். எப்படியாப்பட்ட சளினாலும் கூட அப்படியே கேட்கும். இதுக்கு வெறும் வயிற்றில் குடிக்கணும், வெறும் வயிற்றில் சாப்பிடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலைய வந்துருச்சு. நாட்டு சர்க்கரையை போட்டு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, தேங்காய் பூ திரி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு சளி கஞ்சி. அடுப்பு அமர்த்திடலாம். சுவையான சளி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பிள்ளையோட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், குடிக்காதவளோட குடிக்கிங்க, நல்லா குடிச்சிக்கிறோங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சளி கஞ்சி விடியால் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சளி மறுநாளே இறங்கிடும். பிடிச்சத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.